நம்ம எல்லாம் இன்னும் சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துக்குது. நம்மள கொள்கை வழி நடத்துது. ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம். 1120 பக்கங்கள் கொண்ட புத்தக கண்காட்சி, 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டணும். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க. அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட். டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெயதீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது 10லன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான். பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்.
எனவே வருகின்ற தேர்தல்ல உங்களுடைய எழுச்சியும் இந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த 4 மாத காலம் நம்மளுக்கு இருக்கணும். அது நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் உங்களோட நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துடணும். இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், இளைஞர்கள், தம்பிமார்கள், நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும். இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சமும் சளைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் எங்க பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருன்னா அது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மட்டும்தான். அவரையும் நாம துன்புறுத்தல. தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள்.